இப்போ நடந்த இந்த பிக் பேங் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தேன். அதில் எனக்கு பிடிச்சது வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபலும் அப்போ நைட்ரஜனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து இன்னைக்கு பார்த்ததுலேயே எனக்கு பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த கேன் வந்து பறந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பிடிச்சிருந்தது. இந்த பிளாஸ்ட் பண்ணதுக்காக நிறைய வருது, அந்த சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் பிடிச்சிருந்தது. இந்த ஈவெண்ட்டில் நான் வர்றப்ப எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் இந்த ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இவ்வளோ இருக்கா, இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு அப்படின்றது நான் நல்ல கிளியாரிட்டி கிடச்சிருந்தது. இந்த பிக் பேங் ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஈவெண்ட்லேயே மோஸ்ட்டாக கேனன் பால் ஈவெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே நிறைய சோடியம் மெட்டல்ஸ் வந்து ஒரு ஹாட் வாட்டருக்குள்ளே போட்டால் எப்படி பிளாஸ்ட் ஆகும். இங்கே வந்து எனக்கு ஐடியாவே இல்லை இங்கே என்ன இருக்கு போகணும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு எல்லாமே ரியலாக காமிச்சாங்க. இங்கே சொல்லுவாங்க தான் நினச்சி, பட் எல்லாமே ரியலாக காமிச்சாங்க. அந்த ஸ்மோக் பக்கெட்டு, சாக்லேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வரும்போது எனக்கு ஐடியா இல்லை, இங்கே ரியலாக வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஷோஸ் எல்லாம் காட்டினாங்க, எப்படி ரோபோட் டாக் எல்லாம் கட்டினாங்க. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து காண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் நடக்கிறப்போ இது இதோட நிற்க வேண்டாம், இது தொடர்ந்து நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு 1000 பீப்புள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு மேபி நம்புகிறேன். ஸோ இது கண்டினியூஸாக நடக்கிறப்ப எல்லாருக்குமே ரீச் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளோட குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் உணர போய் சேரும். ஜஸ்ட்டு படிப்பு மட்டும் இல்லாமல் கூட ஸ்கில் தான் முக்கியம். நமக்கு மார்க்குன்னு மார்க் பண்ணாலே போகிறோம், படிக்கணும், மார்க்கு வேணும். அதே சமயத்தில் வந்து ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம வந்து அவங்கள எந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்டாக மோல்டு பண்ணுறோம்லோ அதுக்கான இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லா பேரண்ட்ஸுக்குமே இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், மோட்டிவேட்டாக தான் இருக்குது. குழந்தைங்களை வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ரொம்ப அவசியமாக கொண்டு போகிறது ஒரு மிக முக்கியமானது ஒன்றா இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வரோம், சயின்ஸ் எக் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருக்குது. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டமும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்து கோரிலேட் ஆகலை. ஸோ அந்த கோரிலேஷன் வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இனி வர காலத்தில் எஜுகேஷன் சிஸ்டமும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆச்சுன்னா இன் ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் சரி, ஈவன் எங்களுக்குமே வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது. யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நான் அந்த ப்ரோக்ராமுக்கு புக் பண்ணேன். பட் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, அந்த ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. ஈவன் பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம இனிமேல் சயின்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், பசங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த மோட்டிவேஷனை பேரண்ட்ஸுக்கு வர மாதிரி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இப்போ பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஈவன் அந்த ப்ரோக்ராம் ஸ்டைல்ஸு பசங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போன விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. ஆக்சுவலி என் சைல்டுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணன மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட். அந்த டியூட்டர் வந்து வெரி குட் எக்ஸ்ப்ளனேஷன். நல்ல ஸ்ட்ரெஸ் எடுத்து நல்லா இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் சேம் லைக் அப்ராட்லலாம் வந்து இது மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்கும். அது மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய அது மாதிரி பண்ணணும். இங்கே வந்தப்போ எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு நல்லா ஆடியபிளாக இருந்துச்சு. ஸோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த சார். ஃபார் கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ், ப்ளீஸ் ட்ரை டு என்ரோல் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தே வில் கெட் மச் பெட்டர் நாலேஜ் other than the academic curriculum. So it's very useful. Thank you very much for the team.